ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கோலம் பற்றி தான் பேச போகிறேன். நான் கோலம் வந்து போட தெரியாதவங்க நம்ம இதை மாதிரி போட்டால் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். கோலம் மாவு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோலம் மாவு வாங்கிட்டு நம்ம வந்து ஜல்லடை பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கிட்டு, அரிசி மாவுனா கூட கொஞ்சம் மைதா மாவு கலந்துட்டு கூட ரொம்ப பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு வருங்க. அந்த செம்மண் வாங்கினா கூட செம்மண் கூட கொஞ்சம் ஜலிச்சு வச்சுட்டிங்கன்னா போடும்போது நல்லா நைஸாக நல்லா அழகாக வரும். இப்போ நம்ம சின்ன ஸ்டாரை வந்து இவ்வளோ அழகாக நான் வந்து டபுளாக கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி கூட போட தெரியாதவங்க கூட இதே மாதிரி போட்டால் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம வேணால் பட்டையாகவும் எடுத்துக்கலாம், வேணால் மெலிசாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதே மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு கலந்து போட்டு நம்ம போடும்போது எந்த தரையாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதே மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டபுளாக போட்டு பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்கும். இது சிம்பிளான அது நார்மலான கோலம் தான் இது. ரொம்ப நான் கஷ்டப்பட்டு வேறு மாதிரிலாம் நான் இழுக்கல. இதேமாதிரி கூட நீ வீட்டில் போட்டு பாருங்கள். உங்கள் வீடு தரை வந்து அது இதே மாதிரி பிளாக் தரை இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லைன்னா அப்போல்லாம் வந்து சாணி போட்டு தான் இது பண்ணுவாங்க, சாணி போட்டு தான் மொழி வீடு தான் கோலம் போடுவாங்க. பார்க்கவே இப்போ அழகாக இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து பார்க்க முடியறது இல்லை. இப்போ எல்லாம் சிட்டியில் இருக்கிறதுனால இதை மாதிரிலாம் யாரும் போடுறது இல்லை. சாணி போட்டு மொழியில் யாரும் போடுறது இல்லை. நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இதை மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் டெய்லியும் கோலம் போடுறது வந்து உண்மையிலுமே நமக்கு பெண்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் உண்மையிலுமே. அது முடிஞ்சு கோலம் போடுறோம் பாருங்க, அது இடுப்பு அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான். அந்த காலத்தெல்லாம் இது மாதிரி தானே நம்ம பாட்டி அவங்களாம் இதே மாதிரி தான் முடிஞ்சு தான் கோலம் போடுவாங்க. சாணி கரைச்சி தண்ணி தெளித்து வெளியே வாசலில் கோலம் போடுவாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த மார்கழி மாதம்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஃபுல்லுமே சாணியெல்லாம் தெளித்து கோலம் போட்டு அது நல்லா செம்மண்லாம் இழுத்துட்டு அப்புறமா அதனோட வந்து சாணியில் வந்து இது பூசணிப்பூ அது வைப்பாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் கோலம் பார்க்கவே. இப்போ எங்கே நம்ம சிட்டி பக்கத்து மாதிரிலாம் நம்மளை போடவே முடியல. அதெல்லாம் பார்க்குறதுன்னா இப்போ நம்ம வீடியோவில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மாதிரிலாம் அந்த அடுப்புலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா ஒரு பண்டிகைலாம் வந்துச்சுன்னு பாருங்கள். அப்போ அடுப்புலாம் சாணி போட்டு மொழி கோலம்லாம் போட்டு ரொம்பவே அழகாக போடுவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கிராம பக்கம்லாம் பாருங்கள், இதே மாதிரி நான் டபுளாக இழுத்துட்டு அதில் வந்து பாருங்கள், நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். எல்லோவும் ரெட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எல்லோ ரெட்டு இல்லைன்னா கூட நம்ம வேறு கலர் கூட இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுமாதிரி கொடுத்தா கூட பாருங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதேமாரி கூட போடலாம். நான் வந்து ரெட்டும் எல்லோவும் தான் வந்து எடுத்துக்கிறேன் அந்த கோலத்துக்கு. அதில் கொஞ்சம் செம்மண் கூட போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மெயின் வந்து ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, செம்மண் இதுதாங்க முக்கியமாக கோலத்துக்கு நம்ம போடுறதுக்கு அழகாக இருக்கும். வேணான்னு கலர் கூட கொடுத்துக்கலாம். நம்ம சாதா நாள் போடுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். நம்ம எதாவது ஃபங்க்ஷன், தீபாவளி, பொங்கல் இது மாதிரி வந்தால் நம்ம கலர் கொடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி பாருங்கள். இது மாதிரி கூட நீங்கள் வந்து நான் அதுக்கு தான் பொறுமையாக நான் எடிட் பண்ணி நான் வந்து லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். இது போட தெரியாதவங்க இதுமாரி போட்டு பாருங்கள். ரொம்பவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ எனக்கு கோலம் வரமாட்டேங்குது அதுமாரி நினைக்கிறவங்க இதுமாரி கோலம் போட்டு பாருங்களேன், அழகாக வரும். ப்ராக்டிஸ் பண்ண தாங்க கோலம் ரொம்ப அழகாக வரும் பார்க்குறதுக்கு. கோலம் போட்டால் நம்ம வீடு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை மாதிரி வந்து நம்ம சிம்பிளாக போட்டால் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கோலம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து நான் வந்து நடுவில் வந்து செம்மண் கொடுத்துருக்கேன். செம்மண் ஒயிட்டும் போட்டால் கூட ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து ஓல்டு மாடல் கோலம் மாதிரி தான் இது. இந்த மாதிரி சுற்றி கொடுத்துட்டு நடுவில் வந்து இப்போ கொஞ்சம் கோடு கூட எடுத்துக்கலாம். நம்ம இப்படியே கூட விட்டுடலாம். நான் நடுவில் கொஞ்சம் கோடு மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ பார்க்கறது இன்னும் கொஞ்சம் நல்லா லுக்காக நல்லாயிருக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வேறு மாடலில் கூட நம்ம வேணால் போட்டுக்கலாம். நான் ரெண்டு எடுத்து பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். டபுளாக கொடுத்ததுனால இப்போ சில பேர் வந்து அப்படியே அழகாக அசால்ட்டாக இருப்பாங்க. நம்மளுக்கு அது மாதிரிலாம் வரல. நம்மளுக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டிக்கிறேன். பிடிச்சிருந்தா எந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் நண்பர்களே.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோலம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஃபினிஷிங் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கோலம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.